அசெட்ஸுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியுமா? நிறைய பேர் சில லயபிலிட்டிஸையே நம்ம அசெட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத ஈஸியா கத்துக்கலாம். நான் உங்க சிந்தியா. அசெட்னா என்ன? ஒரு இன்கம் வருது, அது நம்ம பாக்கெட்டை ஃபில் பண்ணுதுன்னா அது அசெட். நம்ம பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிறோம், ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா அது லயபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு gift கொண்டு வராங்கன்னா அது அசெட். அதே ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, பாரோ பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனா அவங்க என்னைக்குமே பணத்தை ரிட்டர்னே பண்ணல அப்படின்னா உங்களோட வெல்த் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது லயபிலிட்டி. ஸோ நீங்க தான் முடிவு பண்ணும், உங்களுக்கு gift கொடுக்குற ஃப்ரெண்டு வேணுமா, உங்ககிட்ட இருந்து பணத்தை பாரோ பண்ற ஃப்ரெண்டு வேணுமா, அசெட் வேணுமா, லயபிலிட்டி வேணுமா? அசெட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கிற கேஷ் ஆகட்டும், நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற மணி ஆகட்டும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே அசெட்ஸ் தான். ஷேரா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அசெட்ஸ். லயபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம பை பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நமக்கு லயபிலிட்டி. நம்ம வாங்குற கிளாத்ஸ், வாட்சஸ், ஷூஸ், செப்பல்ஸ், இது எல்லாமே லயபிலிட்டி. ஈவன் நம்ம வாங்கி யூஸ் பண்ற கார் கூட லயபிலிட்டி தான். அது போக நம்ம யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு, ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர் இன்கம்மை நம்ம கிரெடிட் கார்டில் இப்பவே செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரெடிட் கார்டு ஒரு பெரிய லயபிலிட்டி. அது போக நம்ம திங்ஸ் வாங்குறதுக்காக வாங்குற ஒவ்வொரு லோன்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லயபிலிட்டி தான். நீங்க உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா மந்த்லி எக்ஸ்பென்ஸை எடுத்து ட்ராக் பண்ணும்போது நீங்க அசெட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இல்லை லயபிலிட்டிக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிளிட் அப் பண்ணி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. கண்டிப்பா லயபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காஃபி மிஷின் இருக்கு, அந்த காஃபி மிஷின் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது அசெட். அதே காஃபி மிஷின் உங்களை காஃபி அடிக்ட் ஆயிருச்சு, அதுக்கு நீங்க நிறைய செலவு பண்றீங்க, இல்ல உங்க ஹெல்த்துக்கு நீங்க செலவு பண்ணிக்கிறீங்கன்னா அந்த காஃபி மிஷின் உங்களுக்கு லயபிலிட்டி. ஸோ உங்களுக்கு அசெட் முக்கியமா, லயபிலிட்டி முக்கியமா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ராக் பண்ணி அசெட் எவ்வளோ, லயபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்